ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்பிஐ சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்காக புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய விதி மாற்றம் தினமும் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரிசர்வ் வங்கி கடன் தகவல் நிறுவனங்கள் தற்போது வங்கிகள் அல்லது ஃபினான்சியல் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் கடன் அறிக்கையை அணுகும்போது வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதன் பொருள், வாடிக்கையாளர்களின் சிபில் ஸ்கோர் விசாரணை ஏற்படும் போதெல்லாம் SMS அல்லது இமெயில் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. முதல்ல கோரிக்கையை நிராகரிப்பதற்கான காரணத்தை குறிப்பிடும் விதி. வங்கிகள் மற்றும் NBFCக்கள் தற்போது வாடிக்கையாளர்களின் கடன் கோரிக்கையை ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதை விளக்க வேண்டும். இந்த தெளிவு வாடிக்கையாளர்கள் தங்கள் கடன் தகுதியை பாதிக்கும் காரணிகளை புரிந்து கொள்ள உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு உதவ RBI இந்த நிதி நிறுவனங்களுக்கு கடன் கோரிக்கை நிராகரிப்புக்கான காரணங்களின் விரிவான பட்டியலை அனைத்து கடன் தொடர்பான நிறுவனங்களுக்கும் தொகுத்து வழங்க உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததா 2 வருடத்திற்கும் ஒரு முறை வாடிக்கையாளர்களின் குழு கடன் அறிக்கையை இலவசமாக பெறும் விதி. வாடிக்கையாளர்கள் வருடாந்திரத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய முழுமையான கடன் அறிக்கையை இலவசமாக பெற உரிமை வழங்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் வருடத்திற்கு ஒரு முறை தங்கள் முழு கடன் மதிப்பெண்ணையும் வரலாற்றையும் எளிதாக அணுக அனுமதிக்கும் வகையில் வங்கிகள் மற்றும் NBFCக்களின் வலைதளத்தில் ஒரு லிங்கை வழங்க கடன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த முயற்சி நிதி நிலைமையை சிறப்பாக சீர்வரிக்க உதவும் என சொல்லப்படுது. புகார் அளிக்கும் முன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாய விதி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக RBI கடன் பணியகங்களுக்கு ஒரு சாத்தியமான தவறான விஷயத்தை அறிவிப்பதற்கு முன்பு வாடிக்கையாளர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தவறு ஏற்படுவதற்கு முந்தைய அறிவிப்பு SMS அல்லது இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும். இதனால் வாடிக்கையாளர்கள் நிலைமையை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்படுது. 4வதா, தினசரி ₹100 அபராத விதி. அதாவது வாடிக்கையாளர்களின் கடன் தகவல் பற்றிய புகார் 30 நாளுக்குள் தீர்க்கப்படாவிட்டால் கடன் தகவல் நிறுவனம் சிக்கல் சரி செய்யப்படும். கடன் தகவல் சிக்கல் சரி செய்யப்படும். கடன் தகவல் 30 நாளுக்குள் தீர்க்கப்படாவிட்டால் கடன் தகவல் நிறுவனம் சிக்கல் சரி செய்யப்படும் வர தினமும் ₹100 அபராதம் செலுத்த வேண்டும். RBI பிரச்சினை தீர்க்கும் செயல்முறைக்கான குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது. கடன் வழங்கும் நிறுவனங்கள் எந்த ஒரு புகாரையும் பணியகத்திற்கு தெரிவிக்க 21 நாட்கள் உள்ளன. பணியகம் பிரச்சனையை தீர்க்க கூடுதலாக 9 நாட்கள் உள்ளன. RBIயின் இந்த நடவடிக்கைகள் தொடர் கடன் அறிக்கையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு அதிக பாதுகாப்பு மற்றும் தெளிவை கொடுக்கிறது. இந்த விதிகளுடன் தனிநபர்கள் தங்கள் கடன் தகவல்களை சிறப்பாக அணுக முடியும். கடன் நிராகரிப்புகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்களை புரிந்து கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாமே வங்கியில் நம்மளுடைய பேன் கார்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். இந்த பேன் கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு ஸ்கோர், அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் எடுத்துருக்கீங்க, இல்லை லோன் வாங்க போகிறீங்க, இல்லை அடுத்த லோனுக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் வந்து பேங்க் லோன் வாங்க முடியும். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா RBI கொடுத்துள்ள ஒரு அறிவிப்பு தான் இது. அடிக்கடி சிவில் ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து SMS வாயிலாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ நீங்கள் வந்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். தெரிவித்த பிறகு அவருடைய அனுமதியின் பேரில் தான் நீங்கள் வந்து இந்த சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு லோன் அப்ளை பண்ணுவாங்க, திடீர்னு வந்து கேன்சல் பண்ணுவாங்க. கேட்டாக்கா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுடைய பேங்க் லோன் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் நிறைய சிக்கல்களை களைவதற்கும் இந்த ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வராங்க RBI. இது சம்மந்தமாக வெளியிடக்கூடிய இந்த புதிய ரூல்ஸு இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த விதியானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விதி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.